வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சட்டுன்னு பாத்துரலாம் வாங்க. நேத்து ராத்திரி நடந்த நிகழ்வுகள் என்ன, இன்னைக்கு மார்க்கெட்ல நாம என்ன எதிர்பார்க்கலான்னு இந்த ரிப்போர்ட்ல விரிவாக அலசுவோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி இழுபறி நிலையில இருக்குதுங்க. ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு நிறுவனங்களோட வலுவான ரிசல்ட்ஸ், இன்னொரு பக்கம் உலகளவுல இருந்து வர்ற சில கவலையான சிக்னல்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல தான் சந்தை சிக்கி தவிக்குது. முதல்ல நம்ம ஐடி ஜாம்பவான் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் பத்தி பார்ப்போம். நேத்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க காலாண்டு முடிவுகளை வெளியிட்டாங்க. இப்போ அந்த ஸ்லைடப்ப பாருங்க. ஒட்ட பார்வையில டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் சூப்பரா இருக்கிற மாதிரி தோணும். லாபமும் சரி, வருமானமும் சரி, ஆய்வாளர்கள் கணிச்சதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த லாப வளர்ச்சியில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஏன் இவ்ளோ அதிகமா தெரியுதுன்னா, போன காலாண்டுல அவங்களுக்கு ஒரு பெரிய முறை செலவு வந்துச்சு. சோ அதோட ஒப்பிடும் பொழுது இந்த தடவை லாபம் இயல்பு நிலைக்கு வந்ததே நாம ஒரு பெரிய வளர்ச்சியா பார்க்கறோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வளர்ச்சி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயம்னா அது அவங்களோட டீல் பைப்லைன் தான். அடேங்கப்பா, இந்த ஒரு காலாண்டுல மட்டும் டிசிஎஸ்க்கு கிடைச்ச மொத்த ஆர்டரோட மதிப்பு $12 பில்லியன். மத்த நல்ல விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் முழுக்க அவங்க கையில $40.7 பில்லியன் மதிப்புள்ள ஆர்டர் இருக்கு. ஓப்பன்ஏஐ, என்விடியான்னு பெரிய ஏஐ கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏஐ மூலமா வர வருமானம் மட்டுமே $2.3 பில்லியன் தாண்டிடுச்சு. ஈபிட் மார்ஜினும் ஸ்டேபிளா இருக்கு. இதெல்லாம் சூப்பரான விஷயம். ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? சில கவலைக்குரிய விஷயங்களும் இருக்கு. குறிப்பா டாலர் அடிப்படையில வருமானம் குறைஞ்சிருக்கு. கோவிட் காலத்துல கூட இப்படி நடக்கல. அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கல. கம்பெனியை விட்டு வெளியேற ஊழியர்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. சோ இதோட விளைவு என்னாச்சுன்னா, அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகியிருக்கிற நம்ம மத்த ஐடி கம்பெனிகளோட பங்குகள் எல்லாம் நேத்து ராத்திரி 2-3% வரைக்கும் சரிஞ்சிருச்சு. டிசிஎஸோட இந்த கலவையான ரிசல்ட்ஸும் ஆந்த்ராபிக்னு ஒரு புது ஏஐ போட்டியாளரும் இதுக்கு முக்கிய காரணம். சரி, டிசிஎஸ் கதை இப்படி இருக்க, இப்போ உலக அளவுல மார்க்கெட்டை என்னென்ன விஷயங்கள் அழுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று அமெரிக்க சந்தைகள் முதல்ல கொஞ்சம் டல்லா இருந்தாலும் அப்புறம் நல்லா மீண்டு வந்து பாசிட்டிவா முடிஞ்சது. இஸ்ரேல் லெபனானோட பேச்சுவார்த்தை நடத்த சம்மதிச்சது ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்திருக்கு. ஆனா உண்மையான பெரிய தலைவலி இந்த எண்ணெய் விலை தான். சவுதி அரேபியா உற்பத்தியை குறைக்கிறேன்னு சொன்னதும் கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறி இப்போ ஒரு பீப்பாய் கிட்டத்தட்ட $100 கிட்ட வந்து நிக்குது. இது ரொம்ப ரொம்ப ஆபாயகரமான ஒரு லெவல். ஓகே, இப்போ பெரிய முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் என்ன பண்றாங்கன்னு அவங்க பண பரிவர்த்தனைகள் மூலமா பார்க்கலாம். இங்க பாருங்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேத்தும் 1700 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தான் 950 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வாங்குற அளவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான வித்தியாசம் தெரியுது. நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் மார்க்கெட் மேல போகும்னு நம்புறாங்க. ஆனா வெளிநாட்டு நிறுவனங்கள் மார்க்கெட் கீழே வரும்னு நினைச்சு பொசிஷன் எடுத்திருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயங்களையும் வச்சு இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லெவல்கள் என்னன்னு பாத்துருவோம். நிஃப்டியை பொறுத்தவரை 24,000 புள்ளி தான் மேல இருக்கிற பெரிய தடை. அதை தாண்டுனா நல்ல ஏற்றம் இருக்கலாம். கீழே 23,500ல இருந்து 23,450 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு மேல 55,300ல இருந்து 55,400 வரை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 54,400 ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நாம என்ன முடிவுக்கு வரலாம்? கடைசியா இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்க போற ஒரே ஒரு பெரிய விஷயம் இதுதாங்க. நம்ம உள்நாட்டு கம்பெனிகளோட நல்ல ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் அந்த $100 என்ன விலைங்கிற பெரிய நெகட்டிவ் நியூஸை மார்க்கெட்டால தாங்கிக்க முடியுமா முடியாதா? இதுதான் இன்னையோட $1 மில்லியன் கேள்வி. முடிவா ஒரு முக்கியமான குறிப்பு. இது முற்றிலும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இத வச்சு எந்த முதலீட்டு முடிவுகளையும் எடுக்காதீங்க. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம். நன்றி.